வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்டில் இன்று முதல் கட்ட தேர்தல். 43 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு. தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளியில் இருந்து மாணவிகளை வெளியே அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. புல்டோசர் நடவடிக்கை எடுக்க அரசுகளுக்கு அதிகாரமில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உங்கள் மகளாகவும் சகோதரியாகவும் செயல்படுவார் பிரியங்கா. ராகுல் காந்தி ட்வீட். ஜார்க்கண்ட் தேர்தல் திருவிழா. முதல் முறை வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஜார்க்கண்டில் உள்ள 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவும், வயநாடு மக்களவை தொகுதி மற்றும் அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள 34 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கியது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அம்மாநிலத்தில் ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. பாஜகவுடன் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் இறங்குகின்றன. ஜார்க்கண்டின் 15 மாவட்டங்களை உள்ளடக்கிய 43 தொகுதிகளில் இன்று தொடங்கிய முதற்கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 73 பெண்கள் உட்பட 683 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் 2 கோடியே 7 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் 15,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவோயிஸ்ட் அதிகம் உள்ள பகுதிகளில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேபோல் இன்று காலை தொடங்கிய வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தியும், பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும், ஆளும் கட்சியான சிபிஐ சார்பில் சத்யன் மொக்கோரியும் உள்ளிட்ட 16 பேர் போட்டியிடுகின்றனர். 14,71,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்த தொகுதியில் 1,354 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அஸ்ஸாம், மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள 34 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்தது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவிழந்து காற்றழுத்த சுழற்சியாக கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் என்பதால் இன்று முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளை வெளியில் அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற்று ஒரு ஆசிரியையுடன் செல்ல வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளிக்க மாணவர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை 1444171098 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் பாதுகாப்புக்காக SSAC என்ற மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த குழுவினர் போக்சோ சட்டம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வாயிலாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்க ஆணையிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களை வெளியில் அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற்று ஒரு ஆசிரியையுடன் செல்ல வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான காரணத்திற்காக ஒருவரது குடியிருப்புகளை இடித்து தள்ளுவது சட்டவிரோதமானது என புல்டோசர்களை கொண்டு கட்டிடங்களை இடிப்பதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகள், கட்டுமானங்களை புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நீதிபதிகள் PR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அமர்வு வழங்கிய தீர்ப்பில் உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் ஒருவரின் வீடு அல்லது கட்டுமானத்தை அரசு நிர்வாகம் இடிப்பது என்பது அநீதி எனவும், குற்றம் சாட்டப்பட்டதற்காக ஒருவரின் சொத்துக்களை இடித்து தள்ளுவது என்பது அதிகார துஷ்பிரயோகம் எனவும் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுக்கு உள்ளான காரணத்திற்காக ஒருவரது குடியிருப்புகளை இடித்து தள்ளுவது சட்டவிரோதமானது என தெரிவித்த நீதிபதிகள், கட்டிடங்களை இடிக்கும் விவகாரத்தில் நீதித்துறையின் அதிகாரத்தை நிர்வாகங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தனர். குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரே காரணத்திற்காக ஒருவரது கட்டிடத்தை இடிப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் தெரிவித்தனர். மேலும் குற்றவியல் நீதித்துறையின் கொள்கையை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்றும் நிரூபிக்கப்படும் வரை அவரை நிரபராதி என்றே கருதுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட காரணத்திற்காக அவரது வீடு அல்லது கட்டிடம் இடிக்கப்பட்டால் அது அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்குமான ஒரு கூட்டு தண்டனையாகவே உள்ளதாகவும், இதை அரசியல் சாசன சட்டப்படி அனுமதிக்க முடியாது எனவும் தீர்ப்பு வழங்கினர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு வயநாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வயநாடு மக்களவை தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் தனது சகோதரிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி வாக்குப்பதிவு நாளான இன்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தேர்தல் மூலம் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒலிக்க தனது சகோதரி பிரியங்கா காந்தி தயாராக இருப்பதாகவும், அவர் ஒரு பிரதிநிதி என்பதை தாண்டி உங்கள் சகோதரியாகவும், உங்கள் மகளாகவும், உங்கள் வழக்கறிஞராகவும் இருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். வயநாட்டிற்காக முழு திறனையும் பிரியங்கா காந்தி வெளிப்படுத்துவார் என்று தான் நம்புவதாகவும், அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களித்து அவருக்கு ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொள்வதாகவும், ஒன்றிணைந்து மகத்தான வெற்றியை உறுதி செய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வயநாட்டின் எதிர்காலத்திற்காக கைகோர்ப்போம் என்று காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் இன்று ஜனநாயகத்தின் தீர்ப்பு நாள் எனவும், நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன், முன்னாள் MP கீதா கோரா என மொத்தம் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு தொடங்கியதும் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் வாக்காளர்களுக்காக பதிவு ஒன்றை தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஜனநாயக திருவிழாவில் மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் முதல் முறையாக வாக்களிக்கும் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஊழல் இல்லாத வளர்ச்சி அடைந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்க வாக்களிக்குமாறு வாக்காளர்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இதுகுறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜார்க்கண்டில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களிக்கும் அனைத்து வாக்காளர்களும் ஊழல் ஊடுருவல் இல்லாத வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை உருவாக்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார். பழங்குடியினரின் அடையாளம், நிலம், பெண்களின் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பாதுகாக்க ஜார்க்கண்ட் மக்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜார்க்கண்டில் வரும் 20ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் நவம்பர் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. மருத்துவ கவுன்சில் விதிகளை மீறி 26 மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கிய புதுச்சேரி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனம் 2016-2017 கல்வியாண்டில் விதிகளுக்கு முரணாக 26 மாணவர்களை சேர்த்துள்ளதாக கூறி அந்த மாணவர்களை விடுவித்து இந்திய மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது படிப்பை முடித்த 26 மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அவர்களுக்கான படிப்பு நிறைவு சான்றை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் புதுச்சேரி மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். மக்களுக்கு இலவசங்களை வழங்குவதை விட அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செயல்பட்டு வரும் விஐடி பல்கலைக்கழகத்தில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவை ஒட்டி ராஜம்மாள் கோவிந்தசாமி டவரை முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து நிகழ்ச்சி மேடையில் பேசிய வெங்கையா நாயுடு, கல்வியின் துணை கொண்டு நம் நாட்டை வலுப்படுத்த மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று பேசினார். In my student days, I also took part in anti-Indian culture. After going to Delhi, I realized Hindi के बिना हिंदुस्तान में आगे बढ़ने का संभावना नहीं है. So you have to learn, don't be blind to oppose any language. அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நவம்பர் 16ஆம் தேதி நைஜீரியாவுக்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் பயணம் குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 16ஆம் தேதி ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவிற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அங்கு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் நைஜீரிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி கரூரில் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் கரூர் கிளையினர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் திருக்கு பேரவை செயலர் மேலை பழனியப்பன் தலைமையில் தொடங்கிய பேரணி தலைமை தபால் நிலையம் முன்பு முடிந்தது. தொடர்ந்து அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை உலக திருக்குறள் கூட்டமைப்பின் கரூர் மாவட்ட துணைத் தலைவர் யோகா வையாபுரி தொடங்கி வைத்தார். புரவலர் ஆரா ஈஸ்வரமூர்த்தி முன்னிலை வகித்தார். திருக்குறளை ஒன்றிய அரசு தேசிய நூலாக அறிவித்திட வேண்டும், செம்மொழி தமிழ் மொழியை ஒன்றிய ஆட்சி மொழியாக அங்கீகரித்திட வேண்டும், தமிழை வழக்காடு மொழியாக மாற்றிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திருப்பூரில் 14 வயது சிறுமி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் விஜயாபுரம் அடுத்த VIP கார்டன் பகுதியை சேர்ந்த வீராசாமி என்பவர் அவரது மனைவி உயிரிழந்த நிலையில் தனது தந்தை, தாய் மற்றும் 14 வயது மகள் சாதனாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீராசாமி மது போதையில் வீட்டில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமி அருகில் உள்ள கருப்பராயன் கோவில் அருகே உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக நல்லூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சிறுமியின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து நல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புடைய டோமோ தெரபி ரேடி ஷாக்ட் எனும் புதிய கருவியினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் புதிய டோமோகிராபி ரெடிசாக்ட் X9 எனும் கருவியை அறிமுகம் செய்துள்ளது. இதனை தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மருத்துவத்துறையில் கொண்டு வரப்பட்டுள்ள சில புதுமை சிகிச்சை முறைகள் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அவை மனித குலத்திற்கு பெரிதும் உதவியாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக மடிப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டிஜே தொழில் செய்யும் பிரதீப் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் குழுவாக சேர்ந்து வடசென்னையில் இருந்து போதைப் பொருள் வாங்கி மடிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து பிரதீப் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன், அஸ்வின், ஷாபுதீன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 23 கிராம் கொக்கைன் மற்றும் 4 கிராம் மெத்தபைட்டமைன் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் பள்ளி முழுவதும் சோதனை செய்ததில் அது வதந்தி என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கல்லறை தோட்டம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராமு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமறை ஊதியம் வழங்கிட கோரியும், பணி ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வு ஊதியம் ரூபாய் 9,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாலதி, துரைராஜ், பிரபாவதி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் தமிழக ஆந்திர எல்லை பகுதியை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் சாராய வியாபாரிகள் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குளிர்பானங்கள் போல் மாற்றி வாணியம்பாடி சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 56,360 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச பொருளாதார அடிப்படையில் தங்கம் விலையில் தினசரி மாற்றம் ஏற்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று 1080 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு மேலும் 320 ரூபாய் குறைந்து 56,360 ரூபாய்க்கும், கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 7,045 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டின் வலேன்சியா நகரில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழைக்கு 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வலேன்சியா நகரில் மேக வெடிப்பால் கடந்த 2 வாரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், ஏராளமானோர் வீடுகளை இழந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஸ்பெயினில் வெள்ள மீட்பு நடவடிக்கையாக 50 பேர் குழுவை பிரான்ஸ் அனுப்பி வைத்தது. வலேன்சியாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தவறியதாக அதிகாரிகளையும் ஆளும் அரசையும் கண்டித்து 13,000க்கும் மேற்பட்டோர் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜார்க்கண்டில் இன்று முதல் கட்ட தேர்தல். 43 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு. தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளியில் இருந்து மாணவிகளை வெளியே அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. புல்டோசர் நடவடிக்கை எடுக்க அரசுகளுக்கு அதிகாரமில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உங்கள்
முதல் மகளாகவும் சகோதரியாகவும் செயல்படுவார் பிரியங்கா, ராகுல் காந்தி ட்வீட். ஜார்க்கண்ட் தேர்தல் திருவிழா, முதல் முறை வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.